விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திமுகவின் புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உயிரிழந்தார். இதனால் அந்த தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதையடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் விவசாய அணி செயலாளராக இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று அந்த கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டியிட உள்ளதாக அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக வேட்பாளர் விக்கிரவாண்டி தேர்தலில் களமிறங்குவார் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக வேட்பாளரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முத்தமிழ் செல்வனுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் வேறு சிலரும் வாய்ப்பு கேட்டிருப்பதாக குழப்பம் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது.